3Dயில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த வீடு எங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ளது. சொன்னபடி ஒவ்வொரு ஒர்க்கும் அதான் நீங்கள் 3Dயில் பார்க்க கூட சில ஒர்க்குகள் உங்களுக்கு தெரியாது. சிலவங்களை பார்க்கலாம் 3D தான் பெட்டராக வேண்டும். என்ன பொறுத்தவரை இல்லை, நேரே வந்து பார்க்காது இன்னும் பெட்டராக இருக்குது. வித்தியாசமாக பிள்ளையார் சிலை வச்சு அதுக்கு பின்னால் இந்த டைல் ஒர்க் எல்லாம் செய்து இந்த டெக்கரேட் ஒர்க் எல்லாம் செஞ்சு ஸோ வடிவாக தான் இருக்கிறோம். இது வந்து ஓப்பன் சிட் அவுட்டில் வந்த உடனே இந்த பிள்ளையார் சிலையை வந்து போய்க்கிற கல்வனியால் வெளியில் வந்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அம்மன் கோயில் உண்டு. இந்த அம்மன் கோயிலை வந்து இந்த ரூமில் இருக்கிற வந்து பார்க்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே ஒரு மனசார ஒரு மன அமைதியோட இருக்கும். மீனை வந்து சீலிங் கிடைக்கும். அந்த சீலிங் மீன் ஒரு ரூமான லைட் டிஸ்பிளே வந்துடுறாங்க. எல்லாருமே நீண்ட காலம் நீண்ட ஆயுளோட சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று ஒரு வெளிச்சகரமான மங்களகரமான வாழ்க்கை வாழணும் என்று வாழ்த்தி வணங்கி இந்த கீயை வந்து கரிஞர் நிறுவனம் சார்பாக நாங்கள் அவையிட்ட ஒப்படைக்கிறோம். ரைட்டு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நாங்கள் வந்து நாயன்மார் கட்டில் ஒரு வீடு ஒன்று ஹேண்டிங் செய்ய போகிறோம். உண்மையிலே சூப்பரான வீடு கரிஞர் நிறுவனத்தின் வடிவமைப்பு கட்டுமானத்தில் இன்றைக்கு அந்த வீடு வந்து ஹேண்டிங் ஒர்க் செய்ய போகிறோம். அந்த உண்மையிலே வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு அழகான வீடு. அந்த வீட்டின் இன்டீரியர் டிசைன்லேருந்து வெளிப்புற தோட்டத்திலேருந்து எல்லாமே நாங்கள் எப்படி செஞ்சுருக்கிறோம், என்ன மாதிரி செய்திருக்கிறோம்ன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆட்ட வீடு நாங்கள் ஹேண்டிங் செய்ய போகிறோம். நாங்கள் இன்றைக்கு ஜோச்சருன் தனிஜா தம்பதிகளின் அழகிய கனவு இல்லத்துக்கான ஹேண்டிங் ஓவர் செய்ய போகிறோம். ரைட், அந்த ஹேண்டிங் ஓவர் செரிமனி தான் நாங்கள் செய்ய போகிறோம். உள்ளுக்குள்ளே வாங்கோ. இனிமேல் நாங்கள் ஒரு விஷயமாக கதைச்சு அதை காணொலிப்படுத்துவோம். ஸோ எங்களோட கரிஞனின் வாடிக்கையாளர்கள் எங்களோட நலன்மைகள் எல்லாருமே இதை பார்க்கும்போது இந்த காணொலி சூப்பராக வரும். தொடர்ச்சியாக வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க என்ன. ரைட், வாங்க பார்ப்போம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓப்பன் சிட்டோவில் நிற்கிறோம். இந்த வீட்டின் முன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த வீட்டிலேருந்து நீங்கள் கவனிச்சிங்களா, இப்போ வந்து வீட்டின் பவுண்டரியிலேருந்து கிட்டத்தட்ட 40 அடி வீடு பின்னு தள்ளி எடுத்துக்கிறோம். ஏனென்றால் ஒரு ஆள் வந்து சாதாரணமாக வந்து ரோட்டில் இந்த வீட்டை வியூ பண்ணிக்கல அவற்றை கண்மட்டத்துக்கு சாதாரணமாக இப்படி அண்ணாந்து பார்க்காதபடி இப்படி நோமலாக பார்க்கலே அந்த கண்மட்டத்துக்கு வீடு ஃபுல்லாக வியூ பண்ணுன்றதுக்காக நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், வீட்டை எல்லாம் பின்னுக்கு மேக்ஸிமம் தள்ளி எடுத்துருக்கிறோம். பின்னால் பில்டிங் எப்பொழுது கேட்ட மாதிரி சர்டன் பிளேஸை வச்சுக்கொண்டு மிச்சம் இல்லாதையும் வந்து நாங்கள் முன்னால் விட்டுருக்கோம். முன்னால் நாங்கள் லேண்ட் வீடுகள் என்ன நன்மைன்னு சொன்னால் ஒரு கார் பார்க்கிங்கோ இல்லாட்டி வேறு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தைகளையோ இல்லாட்டி வேறு பர்பஸுக்கு இந்த லேண்டை வந்து வடிவாக யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். ரோட்டில் இருந்து பார்க்கல சாதாரணமாக இப்படி ஒரு ஆள் ரெண்டு பார்க்கல இந்த வீட்டின் ஒட்டுமொத்த வியூ வந்து நீங்கள் விசுவலைஸில் பார்த்துப்பீங்க, அப்படியே கண்ணுக்கு வரும் என்ன. ரைட், இப்போ ஓப்பன் சிட் அவுட்டுக்கு வருவோம். இந்த ஓப்பன் சிட் அவுட் பார்த்தீங்கன்னா அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கார் பார்க் ஏரியாவோட சேர்த்து இந்த கார் பார்க் பார்த்துருப்பீங்க. இந்த கார் பார்க் இந்த சீலிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கார் பார்க் இந்த சீலிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருப்போம். இது வந்து தண்ணி பட்டாலோ இல்லாட்டி வேறு வெதர் சேஞ்சுக்கோ இது சக்தி பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த பிரச்சனையுமே வராது. ரைட், இப்போ இதில் வந்து இந்த ஓப்பன் சிட் அவுட்டில் என்ன சொல்ல போகிறீங்க முக்கியமாக இந்த ஓப்பன் சிட் அவுட்டில் இந்த பிள்ளையார் வந்து நாங்கள் டிசைன். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சக்தி இந்த மாதிரி பிள்ளையாருக்கு திறந்து காட்டுங்க. ரைட், இந்த பிள்ளையார் சிலை வச்சு அதாவது கிழக்கு பக்கம் நோக்கி இந்த பிள்ளையார் பார்க்குறார். வந்த உடனே இந்த பிள்ளையாரை வந்து கும்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி நாங்கள் சிச்சுவேஷன் செஞ்சுருக்கிறோம். இப்போ பாருங்கள் எப்படி உள்ளுக்கெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி
இது ஒரு வித்தியாசமாக பிள்ளையார் சிலை வச்சு அதுக்கு பின்னால் இந்த டைல் ஒர்க் எல்லாம் செய்து இந்த டெக்கரேட் ஒர்க் எல்லாம் செஞ்சு ஸோ வடிவாக தான் இருக்கிறோம். இது வந்து ஓப்பன் சிட் அவுட்டில் வந்த உடனே இந்த பிள்ளையார் சிலையை வந்து போய்க்கிற கொடுக்கணும். அப்படி இந்த பிள்ளையார் சிலையெல்லாம் வித்தியாசமான ஐடியா. ஆல்ரெடி நாங்கள் நிறைய இடங்களில் செய்திருக்கிறோம், வீடுகளில் செஞ்சுருக்கோம். ரெண்டாலும் இங்கே ஒரு தனித்துவமாக வித்தியாசமாக வந்திருக்கேன்டா கிழக்கு நோக்கி பிள்ளையார் பார்க்குறது. ஏன்னா எந்த தெய்வங்களுமே கிழக்கு நோக்கி பார்க்குறது தான் விசேஷம். ஸோ அது வந்து சரியான முறையில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு. ஏனென்றால் கிழக்கு நோக்கி பிள்ளையார் பார்க்குறது. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்? லிவிங் ஹாலுக்கு போவோம். வாங்க உள்ளுக்குள்ள. ரைட், இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் லிவிங் ஹால். ரைட், லிவிங் ஹாலுக்குள்ளே வந்து முன்னுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த சாமி ரூம் செட் பண்ணியிருக்கிறோம். இந்த சாமி ரூமுக்குள்ளே முதலாக போகிறோம். வாங்க இந்த சாமி ரூம் ஏரியாக்குள்ளே ஃபுல்லாக போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வேம்பில் இந்த கதை செய்திருக்கிறோம். ரைட், வேம்பில் வந்து இந்த சாத்திர சமுதாயங்களுக்கு அமைவாக நாங்கள் எங்களோட தமிழர்கிட்ட பாரம்பரியம் அதை என்ன ரைட். அப்போ வந்து வேம்பில் வந்து கதவை செய்து சாமி ரூம் வாங்க இந்த போய் பார்ப்பேன் சொல்லி. ரைட், இதுதான் சாமி ரூம். இது வந்து ஒரு 500 ஒரு சாமி ரூம் அடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து இந்த சாமி மாடம் வந்து கிளைண்ட் செலக்ட் பண்ணி நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். பாருங்க, இதில் வந்து இவ்வளோ மணியெல்லாம் வச்சேன்னு அப்படி மணியெல்லாம் வச்சு கீழே திங்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி செட்டப் வந்து செய்திருக்கிறோம். ரைட், நீங்கள் இதில் திறந்து பார்க்கலாம். இதில் எல்லாம் லொக் பண்ணியிருக்கு. ரைட், எல்லாத்தையுமே திறந்து காட்டுறோம். இதுக்கு பாருங்க திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கணும். ஸோ இந்த சாமி படத்தையும் சாமி மாடத்தையும் வந்து சாமிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுக்குள்ள வச்சு பூட்டியிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் திறந்து காட்ட முடியும். அதை மேலே தரும். ரைட், ஓகே. இது வந்து பிரசாதங்கள் எல்லாம் படையக்கூடிய மாதிரியும் மேலே இருக்கிறவங்க தான் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து இந்த சாமி படத்தை அடுக்கி பிள்ளையார், லக்ஷ்மி, முருகன், கீழே வந்து அவைக்கு விரும்பின ஐயப்பன் சாமி, மற்றது வந்து நாவசனி அம்மன் எல்லாம் வச்சு தொழுகிறவை. ஸோ சாமி மாடம், இந்த சாமி மாடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 அடி உயரத்தில் வந்து நாங்கள் நார்மலி வந்து 5 அடி அகலத்தில் செய்திருக்கிறோம். அதுவும் வந்து ஒரு சாத்திர விதிக்கு அமைவாக தான் செட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த சாமியை 2 விசுவலைஸை பாருங்கள், மிச்சத்தை பார்ப்போம். ரைட், இப்போ வந்து இந்த லிவிங் ஹால் சம்மந்தமாக நாங்கள் இன்னும் எங்களோட அபிமானியோடைய வைப்போம். சக்தி அப்படிங்க இந்த லிவிங் ஹால் இப்போ வாங்க அப்படி முடிஞ்ச அப்புறம் முடிஞ்ச பிறகு நல்லா இருக்குது. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கையும் வந்த நான் அதையும் விட இப்போ விலைகளில் நல்லா இருக்கு. அதான் ஃபினிஷ் பண்ண அப்புறம் இன்னும் நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துல இருக்கோம். டிவிலோபியெல்லாம் சூப்பராக இருக்கு. ஏன்னா இந்த பிளாக் டிவிக்கு ஒயிட் போர்ட் பேக்ரவுண்ட் ஆயிருக்கு. அதான் ஒயிட் போர்ட்டுக்கு திருப்பி பிளாக்ல பேக்ரவுண்ட் ஆயிருக்கிறது நல்லா இருக்கு. பிளாக் டிவி பெயிண்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் டைல் அடிச்சிருக்கும். அதுக்கு பிறகு வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம். மற்ற இந்த கீழே வந்து அந்த டொப்பும் வந்து கொடுத்தபடியே இந்த டிவிலோபி வந்து உண்மையிலே வந்து இன்டீரியர் செட்டப் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கேன். உண்மையிலே கிளைண்ட் நல்லா இருக்கு. உண்மையிலே எங்களோட இன்டீரியர் திருடி செய்தார்கள் உண்மையாக வந்து எங்களுடைய பர்ஃபெக்டாக செஞ்சிருப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லிவிங் ஹால் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 27 அடி சைஸாக இருக்கும். இது இந்த லிவிங் ஏரியா வந்து இப்போ நீங்கள் இந்த விசுவலைஸை நாங்கள் சீலிங் எப்படி அடிச்சிருக்கிறோம், இந்த கதவுகள் எல்லாம் எப்படி இருக்குது. இந்த கதவுகளை பற்றி முக்கியமாக சொல்லணும், எல்லாமே தேக்கும் கதவு. நாங்கள் வேறு இடங்களில் வேறு கலர்ஸில் இருக்கும். ஆனால் இது வந்து கிளைண்ட்டை எப்படியான ஒரு கலரில் எடுக்கணும்னு சொல்லி கதவுகள் வந்து இந்த டிசைனில் வந்து அதாவது இந்த கலர்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது லிவிங் ஹால்டையும் டைனிங் ஏரியாவையும் விசுவலைஸை பாருங்கள். மிச்சத்தை கலர் ரைட். இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லிவிங் ஹாலில் வந்து சிறப்பு அம்சம் என்னென்னா இந்த லிவிங் ஹால் வந்து பார்க்க ஸ்டேர் கேஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தெரியும். லிவிங் ஹால் வந்து பார்க்கல டைனிங் ஏரியா வந்து நீங்கள் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா. பட் இன்னொரு விஷயம், இந்த பேக் டு இந்த எங்கேயாவது ஒரு டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சைட்டால் போகிறதுக்கு. அதை விட எல்லா ரூம் டோரும் வந்து நீங்கள் லிவிங் ஹாலில் பார்க்கல டோர் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இது வந்து என்ன ஒரு விஷயம் மட்டும் சொன்னால் உண்மையாக இன்டீரியர் செட்டப் வந்து பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம். என்ன ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைனிங் ஏரியா. இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே எங்களோட சேர்ந்து அட்வைஸ் இப்போ நாங்கள்லாம் சொல்லி நாங்களும் போய் நின்று அவையின் அட்வைஸையும் ஏற்று தனுன்ற
அந்த அட்வைஸ் எடுத்து நாங்கள் உங்களோட சேர்ந்து தானே இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த செலெக்ஷன் எல்லாம் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வீட்டு பிரமாண்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பர்ஃபெக்டாக நாங்களும் கொடுத்த ஆலோசனை அதை ஏற்றுக்கொண்டு எடுத்தவை உண்மையிலே அந்த விஷயத்தில் வேண்டாம் நான் மட் பண்ணி நண்டு செல்லணும் இந்த தனிஜாக்கும் நோக்கும். அதில் வந்து டைனிங் டேபிள் 6 டேபிள் கூட இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கிச்சன். இப்போ நாங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் மெயினான டிபார்ட்மெண்ட் போகிறோம் அதை கூட ஹையர் வந்து இருக்கும் கிச்சன் டிபார்ட்மெண்ட். ரைட் சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிச்சனுக்குள்ள வந்து கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேலக்ஸி பிளாக் கலர் கிரினைட் பெல்ட் டாப்பில் வந்து இது ஒரு கேலக்ஸி மாடல் கிரினைட் பெல்ட் டாப். இது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபேமிலி கபோர்ட்ஸ் வந்து ஒரு பானா சேப்பு அடிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காட்டணும் பானா சேப்பு அடிச்சிருக்கும். இதில் வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து கொடுத்துருப்போம். இதில் அவன் மேக்ரோவன் இதில் வந்து ஸ்டவ் இருக்குது. மேலே வந்து எக்ஸோஸ் ஃபேன் இருக்குது. சகல அம்சங்களையும் பொறுத்தின ஒரு கிச்சன் ஃபேமிலி கபோர்ட். இது இந்த விசுவலைஸை நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. நாங்கள் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற முதலாவது பெட்ரூமுக்கு போக போகிறோம். அதாவது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட். இப்போ வந்து இதில் போய் பார்ப்போம். சத்தியமாக சரி. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 16x11. இந்த வீட்டில் எல்லா பெட்ரூமும் வந்து 16x11 சைஸில் எடுத்திருப்போம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சிசிடிவி லைன் எல்லாமே இதுக்குள்ள கொண்டு அடிச்சிருக்கோம். இந்த வீட்டுக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இந்த பெட்ரூமோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கும். இந்த அட்டாச் பாத்ரூம் வந்து இது வந்து இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் ஆகிருக்கும். இதில் வந்து இந்த அட்டாச் பாத்ரூம் விசுவலைஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் 2வது பெட்ரூம் போகிறோம். வாங்க 2வது பெட்ரூம் உள்ளோம். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2வது பெட்ரூமா. வாங்க இந்த 2வது பெட்ரூம் வந்து இது வந்து 500 சைஸில் வந்து 2வது பெட்ரூம். இது சீலிங் டிசைனர் இது எப்படி கொடுத்துருக்கோம்ன்றதை நீங்கள் இது இந்த காட்சிப்படுத்தலை நீங்கள் பார்க்கலாமா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முக்கியமாக நாங்களோட அதுக்கப்புறம் இந்த வீட்டின் ஓனர் ஆஃப் த லேண்ட், அதாவது இந்த வீடு யாருக்கு வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கோ, அதாவது அவன் மகனால் வந்து அவன் அப்பா அம்மாவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணப்பட்டு கட்டி கொடுக்கப்பட்ட வீடு அவையோடு தான் நாங்கள் சாய்க்க போகிறோம். ஏன்னா இந்த வீட்டை வந்து இருந்து என்ஜாய் பண்ணுறது இந்த வீட்டு ஓனர் அருண்டே அப்பா அம்மாவும். ஸோ அவையை பற்றி அவைக்கு தான் கேட்க போகிறோம். இந்த வீடு எப்படி இருக்குன்னு கேட்போம். முதலாவது கூட இந்த வீடு எப்படி இருக்குது, கட்டுமானம் எப்படி இருக்குது, வீடு ஓகே இருக்கா முதல் கேட்போம். அங்கே கேட்போம் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போமா. மெக்கதில் எடுத்தது எப்படி இருக்கு எங்கள் வீடு உங்களுக்கு ஓகேயா? நல்லா இருக்குது. நிஜமாதிரி நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. சந்தோஷமாக இருக்கா? நாங்கள் என்ன முதலாக கேட்கணும்னு சொன்னால் எனக்கு அருண் சொன்ன விஷயம் என்னென்னா அம்மா அப்பா வந்து இறுதி காலங்களில் லண்டனில் நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த டைமில் வந்து அவர் சொன்ன விஷயம் என்றால் அம்மா அப்பாவுக்கு நல்ல ஒரு வீடு கட்டி கொடுத்து ஒரு இறுதி காலங்களில் தான் சந்தோஷமாக வச்சுருக்கோம்னு சொல்லி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி ஒரு வீட்டை இறுதி நேரம் உங்களுக்கு இப்படி கட்டி தந்திருக்கா என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷம். அவரை நினைச்சாங்க பெருமைப்படுறோம். பெருமைப்படுறோம். உண்மையாக சொன்ன தாங்கள் முந்தி சரியான கஷ்டம்னு சொல்லி தான் இப்போ லண்டனுக்கு போன அப்புறம் தான் தாங்கள் இப்படி இந்த கஷ்டத்தில் அம்மா அப்பா சரியாக தான் வச்சுக்கோன்னு சொல்லி நடுவ சொல்லுவார். ஸோ இப்போ மகன் இப்படி ஒரு வீட்டை கட்டி தந்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவருக்கு? நாங்கள் நன்றி தான் சொல்லணும். அதே நேரம் அவரோட இருக்கிற வைஃபுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். அவன் ஊக்கம் இதுகளால் இப்படி நாங்கள் இருக்கக்கூடிய இது வந்து அண்மையிலையும் வந்து நான் நினைக்கிறேன் உங்களை வெளிநாட்டுக்கெல்லாம் எடுத்திருந்தேன். நான் அங்கே வரும்போது ஃபோன் ஆவணி நான் லண்டனுக்கு வரைக்கும் நீங்கள் அங்கே நின்று நீங்கள் அடிக்கடி உங்கள் அம்மா அப்பாவை எடுத்து சரியான பாசமாக பேர் அம்மா அப்பாவில் நல்ல விருப்பம். சரி அப்போ அம்மா என்ன சொல்கிறாண்டு ஒரு அம்மாட்ட மேய்க்க விடுங்க அப்படி சொல்லுங்க. மானுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி ஒரு வடிவான வீட்டை கட்டி உங்களை அளவு பார்க்குறாரு இருத்தி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. எனக்கு நான் வார்த்தையே இல்லை, என்னன்னு சொல்கிறோன்னு தெரியாமல் இருக்குது. உண்மையிலுமே நாங்கள் இவ்வளோ வசதியாக இருப்போம் ஆண்டவற்ற செயல். என்ற பிள்ளைகள் எங்களை உண்மையாக அதுகளும் எங்களுக்கு ஒரு கற்பத்தின் கனி என்று தான் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு மகன் கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வைக்கணும். சந்தோஷமாக இருக்கிறோம். உண்மையிலுமே இதில் ஒரு கோயில் முன்னுக்கு இருக்கப்படியாக எங்களுக்கு இந்த வீடு ஒரு தெய்வத்தின் கடாட்சியத்தோட வாழ்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பழைய வீட்டிலேயும் இருந்து நாங்கள்லாம் அதுவும் கொஞ்சம் வசதியான வீடுகள் தான். இந்த இடத்துல மன நிறைவோடு வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு மகன் தந்திருக்கிறாருன்னு சொல்லி நாங்கள் பெருமைப்படுகிறோம். உண்மையிலே வந்து நல்ல ஒரு மகன். நீங்கள் இல்லை ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளை முறைகளில் எப்படி வருவானோன்னு தெரியாது. ஆனால் ஒருத்தர் வளர்ந்து அந்த இடத்துக்கு வரைகலாம் தெரியும். நினைச்சு செய்கிறாருங்கோ எல்லா பிள்ளைகளும்.
அம்மாவுக்கு அப்பாவுக்கு இப்படி செய்யணும். அவர் என்னுடைய உங்களை லண்டனுக்கு எடுக்கலையும் சொல்ல அம்மா அப்பா லண்டனுக்கு எடுக்கணும் தன் மகள்கிட்ட சாமர்த்தியோட கூட நீங்கள் வந்து நிற்க செய்யணும்ன்றது சரியான உறுதியாக இருந்தது. உங்களை எடுத்துட்டார், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக போய் வந்திருக்கிறோம், ஒரு தடைகளும் தராமல். இதுக்கெல்லாம் காரணம் கடவுள் தான் சொல்ல. எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சொத்து வந்து இந்த வீட்டையும் தாண்டி அருணோடு சொல்லுவாங்க. அருணும் 2 பிள்ளைகளும். நீங்கள் உண்மையிலேயே உங்களோட நல்ல மனசுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் கிடைச்ச பெரிய சொத்துன்றது அருணும் உங்களோட பிள்ளைகளும் தான். உங்களோட மருமகளும் நல்ல பிள்ளை நினைக்கிறேன். உண்மையாக வந்து பிள்ளை மாதிரி எங்களை வச்சிருக்கிறான். லண்டனுக்குள்ள அடிக்கடி எடுத்து நிறைய இடங்களெல்லாம் காட்டி அந்த முயற்சியால் கூட அவங்களை எடுக்கிறது, மகனை விட மகன் வேலை அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்களை தன் அம்மா அப்பா மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். கிடைக்காது அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு இந்த கடவுள் முன்னாலே அம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அதுதான் பெரிய ஒரு கடாட்சியம். அது சரியா? உண்மையிலேண்டி இந்த வீடு வந்து இவ்வளவு லக்ஸரியாக கட்டி வடிவா அம்மா அப்பாக்காக அங்கேருந்து தாங்கள் செலவழிக்க செய்ய போகிற வீட்டை வடிவாக காசை பற்றி யோசிக்க செய்யணும்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். நீங்கள் நல்ல மெனரோட இருக்கணும், அதை தாங்கள் பார்க்கணும்னு சொல்லி. ஸோ அந்த விஷயங்களில் வந்து வருத்தம் இல்லாமல் முதல் நாள் நாளை தேரும்போடைக்கு அங்களும் நீங்களும் தான் வந்தீங்க. அங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தவர். அப்போ நான் உண்மையாக வந்து வேகமாக காட்டி முடிக்க கொண்டு வச்சுனாங்களே என்னட்டா வடிவாச்சு ஒன்று இன்றைக்கு நீங்கள் அந்த மெனரோட இந்த வீட்டில் இருந்து இருக்கிறவங்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, கட்டி தந்த எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. உங்களோட பங்கும் எங்களுக்கு எவ்வளவோ ஆதரவாக இருந்தது, நீங்களும் பார்த்து பார்த்து செய்தீங்கள். குறையல் இருந்தால் எங்களை இல்லை இல்லை ஒன்றுமே இல்லை. இது என்ன நீங்கள் வீடு வந்து என்ன இதுன்றாலும் அடிங்க அந்த இடத்துல நாங்கள் நிற்போம் வருவோம். ஸோ எப்போவுமே வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் கிளைண்ட் தான் இன்றைக்கு எங்களோட சொத்துன்னு சொல்லுவோம். நாங்கள் கட்டி கொடுத்த கிளைண்ட் தான் நான் இல்லை நாட்டுக்கு போனாலும் இன்னும் வரவேற்கிறது அல்லாடி என்ன வந்து ஏற்றுற எல்லாம் எல்லாம் உண்மையிலேயே மனசில் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோன்னா சிறப்பாக இருக்கிறீங்க, சிறப்பான வீடுகளை அமைச்சு கொடுக்குறீங்க, அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். நன்றி அங்கள், தேங்க்ஸ். உங்களோட மனநிறைவு நீங்கள் இந்த இல்லத்தில் வந்து நீண்ட ஆயுளோட மன நிறைவோட சந்தோஷமாக நீங்கள் சேர்ந்து வாழணுன்றதை நாங்கள் எங்களோட கரிஞர் மனசார ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த லிவிங் ஓரால் வந்து நேராக அப்படியே போகணும்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து கொஞ்சம் வேலைப்பாடுகள் இருக்குது செய்யணும். இதில் வந்து தண்ணி ஃப்ளோன்ற ஒரு செட்டப் எல்லாம் செய்து வச்சுருக்கோம். இது வந்து ஸ்டேர்கேஸுக்கு வீட பார ஏரியா அதை பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி இப்படியே நேராக போனீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து கீழே இருக்கிற கொமன் அட்டாச் பாத்ரூமுக்கு போகிறோம். இந்த கொமன் அட்டாச் பாத்ரூம்களில் கியூபிக்கல் கிளாஸ் உள்ளுக்கு நிற்கிற கியூபிக்கல் கிளாஸ் கொடுத்துருக்கோம், போஸ் ஸ்பேஸிங் கொடுத்துருக்கோம், கொமன் கொடுத்துருக்கோம். ஸோ இது இந்த காட்சி படத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். ஒட்டு மொத்தத்தில் இந்த வீடு வந்து எப்படியான வீடு, கிரவுண்ட் ஃப்ளோர் வீடுன்றது, கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்றதை நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள். இப்போ என்னென்னா வீட்டுன்ற கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்றதை சக்தி சொல்லுவோம். என்னென்ன இருக்குன்னு சொல்லி கிரவுண்ட் ஃப்ளோரில் பூஜா ரூம், மற்றது 2 பெட்ரூம், மற்றது கிச்சன், மற்றது 2 அட்டாச் பாத்ரூம், மற்ற லிவிங் ரூம் இருக்குது, டைனிங் ஏரியா இருக்குது, ஓப்பன் சிட் அவுட், கார் பார்க்ஸ். என்ன ஸோ இவ்வளோ இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்? ஃப்ளோருக்கு போகிறோம். ரைட், இந்த வீட்டுன்ற முதல்ல ஃப்ளோருக்கு போவோமா வாங்க. இந்த படியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹேண்ட் ரயில் எல்லாம் வந்து இந்த இதில் வந்து தேக்கில் கொடுத்துருப்போம். இந்த தேக்கில் வந்து ஹேண்ட் ரயில் உண்மையாக இந்த வளைவுகள் எல்லாம் சரியான கஷ்டம் எடுக்கிறது. அப்படின்னு எங்களோட ஹார்பெண்டர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக மெனக்கட்டு வேலை செய்து அந்த வேலைகளை செய்து முடிச்சிருந்தவை. இது இந்த ஹேண்ட் ரயில் ஒர்க் இது வந்து வேறு வேறு டிசைன்லேயும் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த ஹேண்ட் ரயில் ஒர்க் எல்லாமே மரத்தில் தேக்கில் செய்ததாக இருக்கும். இது இந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். இப்படியே வாங்க நாங்கள் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அப்படியே போவோம். இதுதான் இந்த வீட்டின் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பெரிய ஒரு லிவிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. பெரிய ஒரு லிவிங் ஏரியா வந்து இதில் வந்து இப்படியான சின்ன செட்டி போட்டு இதை வந்து அளவு எடுத்து வச்சுக்கணும். இதுலேயும் வந்து டிவியில் வந்து போடக்கூடிய மாதிரி நாங்கள் செட் பண்ணிடுறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 3 பெட்ரூம் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 3 பெட்ரூம் இருக்குது, ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குது, 2 அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ரைட், அதை கூட பின்னுக்கு பார்க்கணும் எல்லாமே நாங்கள் ஹார்ட்டாக போகிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்கிட்ட லிவிங் ஹோல்கிட்ட இந்த விசுவலைசர் பார்க்குறது பெரிய கன்சர்ன்.
ரைட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் என்ன நினைக்கிறேன் இந்த வீட்டின் டெக்னிக்கல் தொழில்நுட்பத்தை வந்து எங்களோட ஹேரிங் நிறுவனத்தில் வேலை செய்து வந்திருக்கேன். உண்மையாக இந்த வீடு வந்து ஒப்புறதுக்கு இன்றைக்குமே எங்களோட ஊழியர்களோட பங்களிப்புன்றது மிக முக்கியமான விஷயம். எங்களோட இந்த வேலை ஊழியராக இருக்கலாம், இல்லாட்டி இந்த வீடு கட்டுமானங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்க அத்தனை ஊழியர்களும் உண்மையிலே வந்து ஒரு கட்டுமானத்துறையின்ற ஒரு முதுகெலும்பு சொல்லணும். அந்த வகையில் வந்து நாங்கள் இன்றைக்குமே அவைக்கு நன்றி கடன் கூட கடமைப்பட்டிருப்பேன். அதில் வந்து டெரெக்ஷன் வந்து இந்த வீடு ஃபினிஷிங் டைமில் வந்து இந்த வீட்டை வந்து சிறப்பாக மாத்திரம் சரி இந்த வீட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தன்னாலான முயற்சிகளை செய்திருந்தவர் பொஷான் இன்றைக்கு வந்து தவிர்க்க முடியாத வரையில் வேணேன் ரைட் அவைகளுக்கு நன்றி சொல்லி. ஸோ டெரெக்ஷன் எப்படி இருக்குது இந்த வீடு வந்து ஃபினிஷ் பண்ணி ஒரு வீட்டை ஃபினிஷ் பண்ணினா பிறகு உனக்கு இந்த வீட்டை வந்து பார்க்க எப்படி இருக்குது? நான் வந்து சார் இது முந்தி ஸ்ட்ரக்சராக நடக்க வந்து நடந்திருக்கேன். ஓகே. ஆனால் இப்போ பார்க்க 3D இருக்கிற மாதிரி அப்படியே வந்துருக்கு. அதே மாதிரி வந்திருக்கு. உண்மையிலே வந்து ஒரு வீட்டை ஃபினிஷ் பண்ணி கொடுத்த சந்தோஷம் எப்படி இருக்குது? ஒரு வீட்டை பிடிச்சி கொடுத்து அந்த வீட்லேயே வந்து நீங்கள் நிற்க எப்படி ஃபீல் இருக்குது? நாங்கள் வேலை செய்த வீடு அந்த 3D இருக்கிற மாதிரி எங்களுக்கு கண்முன்ன வர அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை நாங்கள் பார்த்து அதுபடி சிறமை ஒரு பெரிய மனநிலை எனக்கு திருப்தியாக இருக்குது. உண்மையிலே வந்து டெரெக்ஷன் மாதிரி தொழில்நுட்பத்தை நீங்கள் வளர்ந்து வரார்கள், மிகவும் வேகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வயது தரத்தில் இருக்கிறவங்க ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு உண்மையாக வந்து வேகமாக வந்து எண்ணங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களோட நம்பிக்கை. ரைட். மற்ற அஜீவனுங்களா வாங்க இதில் வாங்க. ரைட். இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் கடைசி ஆகணும் தெரியும், ஒரு வீடு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு 2-3 தாக்குதல் தொழில்கள் இறக்க வேண்டி வரும். என்றால் ஃபினிஷிங் டைம்ன்றது நிறைய பேரலல் வேலையில் போய் கொண்டிருக்கும். பேரலல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய லேபர்ஸ் ஒரே நேரம் நிற்பாங்களே நம்ம சீலிங் பில் டைலிங், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், சானிட்டரி ஃபிட்டிங்ஸ், பிளம்பிங் எல்லா வேலையும் ஆர்வமே வந்து ஒட்டுமொத்தமாக நிற்கல. அதை முகாமத்துவம் செய்து ஒரு ஆள்கிட்ட வேலையோட வந்து மிக்ஸ் ஆகாத வகையில் ஒரு ஆள்கிட்ட வேலையை பாதிக்காத வகையில் வந்து ஒரு வீட்டை மேனேஜ் பண்ணி முடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. சைட் முகாமைத்துவம்ன்றது மிகவும் வந்து ஒரு சவாலுக்குரிய விஷயம். அதை வந்து அதுவும் எங்கட மாதிரி ஒரு நாட்டில் செய்கிறது இன்னும் பெரிய விஷயம். அதை வந்து இந்த 2 பேரையும் தான் நான் இறக்கி இந்த எங்களோட நிறுவனத்தின் தொழில்நுட்பத்துவர்கள் அஜீவனும் டெரெக்ஷனும். ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு நன்றி சொல்லி நாங்கள் அஜீவனை கேட்போம் இந்த மாதிரி எப்படி செய்திருங்கன்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த வீடு ஃபினிஷிங் டைமில் வந்து 1-2 தொழில்நுட்பத்துவர்கள் என்ன செய்யணும்னா கூடுதல் ஆட் பண்ணுவோம் வீட்டுக்கு. ஏன்னா வேலையை வந்து முடிக்கிறதுக்காகவும் அதோட வந்து வேலையை முகாமத்துவத்தை வந்து சிறப்பாக செய்கிறதுக்காக நாங்கள் தொழில்நுட்பம் அந்த வகையில் வந்து நாங்கள் அஜீவனை வந்து இந்த சைட்டுக்குள்ள இறுதி நேரங்களில் இறக்கணும். நீங்கள் வரைகிற சைட்டு எப்படி இருந்தது எப்படி இந்த விஷயத்தை முடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது? ஆமாம் சார், வரைக்கில் இந்த சைட்டு வந்து எனக்கு நுழைக்கும் இல்லை சார். ஒரு ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன நம்பி இந்த பொறுப்பை விட்டுறீங்களா, அப்போ அந்த விஷயங்கள் எனக்கு அவ்வளோத்துக்கு தெரியாது. அப்போ நான் டெரெக்ஷனாவோட காய்ச்சி டெரெக்ஷனாக தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணேன். மற்றது இந்த இடத்துல வந்து ரொசானாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த கடைசி நேரம் ஃபினிஷிங்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு விஷயம். ஒரு வீட்டை உண்மையிலே நாங்கள் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஒரு வீட்டை முடித்து அதை ஃபினிஷ் பண்ணி எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை. அதை நாங்கள் ஒவ்வொரு வீடுகளையும் முடிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறோம். உண்மையாக வந்து எங்களோட நம்பிக்கையான ஊழியர்கள் எங்களுக்கு இருக்கிற சூழல்கள் எங்களுக்கு கிடைச்ச கடவுள் ஆசீர்வாதங்களால் கிளைண்ட் சப்போர்ட்டால் வெற்றிகரமான அந்த வீடுகளை முடிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஸோ அப்படி இருந்தது இந்த ஃபினிஷிங் அனுபவம் உங்களுக்கு அப்படி இருந்தது? ஃபினிஷிங் வந்து இதான் முதலாவது சைட்டுன்றதால கஷ்டமாக இருந்தது. நீங்கள் ரொசானா விட்டு தான் எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அவரான் கடைசி மட்டும் நின்று எல்லாரோடையும் கழித்து வேலையை கொண்டு போய் முடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த சைட். மற்றது இங்கே வேலையில் தொழிலாளர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இரவாக பகலாக நின்று கடுமையாக கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை முடிச்சினாங்க. கட்டிக்கார் உண்மையிலே வந்து இந்த ஃபினிஷிங் சைட் அன்றைக்கிகள் எங்கள்கிட்ட வந்து நிறைய பிள்ளைகள் வந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். உங்களோட நிறுவனத்தில் வந்து புதுசாக படித்து முடித்தாங்களெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், வந்து வேலை செய்யணும். அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவங்களை கொடுத்து அவங்களை ஆளாக்க வேண்டிய ஒரு சமூக பொறுப்புன்றது ரெண்டைக்குமே கரிஞ்சறங்கி இருக்குது. நான் நிறைய பேர் உருவாக்கியிருக்கிறேன். நிறைய பேர் இதே இடங்களில் நிறைய நல்லா இருக்கிறாங்க. உண்மையிலே எல்லாரும் நாங்களும் வாழ்ந்து மற்றவையும் வாழ்ந்து வளர வைக்கணும்னு தான் இந்த நோக்கம். அந்த நோக்கத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு புது அனுபவம் உள்ளவங்க படித்து முடிச்சு சர்டிஃபிகேட்டோடு தான் வருவினோம். ஆனால் நான் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்து அவை ஒரு அனுபவசாலியாக்கி அவை ஒரு நல்ல நிலைக்கு உருவாக்குறதுன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அந்த வகையில் அஜீவன் வந்து அந்த இடத்துல வந்து சொன்னார், எனக்கு நான் இல்லைன்னு தெரிஞ்சு போய் சைட்டில் இறங்கி வேலை செய்து ஒரு ஃபினிஷிங் சைட்டில் நின்றால் தான் மிகப்பெரிய அனுபவங்கள். சைட் முகாமைத்துவம், சின்ன மைனூட்டான வேலைகள் எப்படி முடிக்கணும், கிளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஆஃபீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லா வடிவங்களையும் கற்றுக்கொண்டு ஒரு ஆள் பூர்ணத்துவமாக ஒரு வடிவாக வளரணும்னு சொன்னால் ஃபினிஷிங் சைட்டில் நிற்கணும். அந்த வேலையில் ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை கற்று தந்துருக்கோம் நினைக்கிறேன். ரைட். அப்போ தொடர்ச்சியாக உங்களோட வேலையில் இன்னும் மேலே வளரணும்னு எதிர்பார்க்குறோம். கரிஞ்சறிங்க உங்களோட சப்போர்ட் வந்து இன்னும் போயிட்டே இருக்கணும். ரைட். ஸோ இது வந்து இன்றைக்கு உங்களோட விஷயம்ன்றது மற்ற தொழில்நுட்பத்திற்கு உந்துதலாகவும் ஊக்க சக்தியாக இருக்கும். ரைட். வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மற்றது வந்து அருணாக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பெரிய ஒரு சப்போர்ட் அந்த கடைசி மட்டும்
கால் எடுத்தா கூட ஆன்சர் பண்ணி கதைச்சு உண்மையிலே ஒரு அப்படியே ஒரு துறமான கிளைண்ட். நாங்கள் உண்மையாக வந்து கிளைண்ட்டு கேட்டு கரிஞருங்கன்றது தனித்துவமாக நாங்கள் மட்டும் போட்டு செய்யறதில்லை, கிளைண்ட்டோட சேர்ந்து தான் நாங்கள் எப்பவும் போட்டு செய்வோம். அப்போ கிளைண்ட்டோட இறுதி தினங்கள் என்னையும் கூடுதலாக நாங்கள் சாதிச்சு வச்சு வேலை செய்கிறது என்னென்றால் எந்த விஷயங்களும் கிளைண்ட்டை மைண்டில் என்ன இருக்கோ அதை அந்த விஷயத்தை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக. அப்போ அந்த இடங்களில் நான் கடைசியாக வந்து அருண்ட நம்பரை கொடுத்து இவரோட சாதிக்க பண்ணால் எந்த டைம் எடுத்தாலும் அவன் சப்போர்ட் பண்ணி தனியாக அவன் வந்து வீடு முடிக்கிறதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவ் ஆஸ் ஏ கிளைண்ட்டாக வந்து போயிட்டேன். ரைட், அவைக்கு நிறுவனம் சார்பாக நான் செல்ல கடமைப்பட்டிருக்கோம். என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இல்லை முதலாவது ரூம் பார்க்க போகிறோம். முதலாவது ரூம் போய் பார்க்கணும். இது வந்து முதலாவது ரூம். இந்த ரூமில் விசேஷ அம்சம் சரியோ? இந்த ரூமை உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. நல்ல ஒரு அதாவது ஒயிட் போர்ஷன்லாம் அடிச்சு மேலே வந்து சீலிங் எல்லாம் அதாவது கோடி ஒர்க்கெல்லாம் அடிச்சிருக்கு. ஆனால் இதில் எந்த ஒரு விசேஷ அம்சம் வேண்டாம். இந்த கேட்டு நீங்கள் திறந்தீங்கன்னா பெரிய ஒரு கதை கொண்டு வரும். சரியா? நாங்கள் அதான் சொல்கிறோம், திரும்ப லேண்டை போய் நாங்கள் முதல் பார்த்தோம்னு சொன்னால் தான் டிசைன் பாட்டை ப்ரோவிட்டாக செய்யலாம். ஒரு லேண்டுக்கு சரௌண்டிங் ஏற்ற மாதிரி வீட்டை டிசைன் பண்ணி எடுக்கிறான் கரிஞர்கிட்ட மிக பிரதானமான வேலை. அதான் நாங்கள் வீடு கட்ட போனோம்னா முதல் போய் லேண்டை பார்ப்போம். உங்களோட லேண்டு பார்த்துட்டோம்னா எங்களால் ஒரு மேக்ஸிமம் சூப்பரான வீடை வந்து யோசிக்க முடியும். பாருங்கள், இந்த வீட்டுன்ற கதவால் திறந்து இந்த வெளியில் வந்தோம்னு சொன்னால் இந்த வெளியில் போனீங்கன்னா இந்த பால்கனியால் வெளியில் வரும். இந்த வெளியில் வந்தப்பாங்க அப்படிதான் வெளியில். இதில் பால்கனியால் வெளியில் வந்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அம்மன் கோயில் ஒன்று. இந்த அம்மன் கோயிலை வந்து இந்த ரூமில் இருக்கிறார்கள் வந்து நேரடியாக பார்த்து இதில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே. அப்போ ஒரு மனசார ஒரு மன அமைதியோட கிடைக்கும். உண்மையிலே வந்து ஆன்மீகம்ன்றது மனதுக்கு மருந்துட்டுவாங்களே. என்ன ரைட், உண்மையாக வந்து இந்த வீட்டுக்கு அது ஒரு பெரிய ஒரு கொடையாக கிடைச்சிருக்கு. என்றால் இந்த ரூமால் வந்து நாங்கள் வெளியில் வந்தோம்னாலே அம்மன் சன்னிதானத்தை பார்க்கலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பண்ணுவாங்களே. ஸோ அதன் நிமித்தம் வந்து இதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இந்த வீடு செட் பண்ணிக்கிறோம். அப்போ நாங்கள் வீடு டிசைன் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மேல்மாடி வீட்டுக்காரர் வந்து வெளியில் வந்து கோபுரத்தை பார்க்கக்கூடிய மாதிரி செட்டப் வந்து முதல்ல கொடுத்துட்டோம். இந்த டோரை திறந்த மாட்டேன், இந்த ரூம் டோரை திறந்தா வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃப்ரண்ட் டோரால் நாங்கள் திறந்து வெளியில் போகிறோம். ரைட், திறந்து வெளியில் வரணும்னா ரெண்டு விதமான விஷயம் என்னென்னு சொன்னால், ஒன்று வந்து இதில் ஒரு பெரிய பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த பெரிய பால்கனி வந்து இதுக்கு வந்து சில்வர் ஹேண்டில் போட்டு அதுக்கு டெம்பர் கிளாஸ் கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக டெம்பர் கிளாஸ் கொடுத்துருப்போம். இதில் வந்து இப்படியே இதில் வந்து இந்த கார் பார்க் ஏரியாவில் இந்த வீட்டில் முன் ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க விசுவலைஸில். இந்த கார் பார்க் ஏரியா மேலே வந்து ஒரு செட்டியெல்லாம் போட்டு வந்து முன்னுக்கு கலைக்கக்கூடிய மாதிரியும் இந்த முன்னுக்கு கோயிலை பார்த்து டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரியான செட்டப் நாங்கள் செய்திருப்போம். என்றால் உண்மையிலே வந்து இந்த வீட்டின் சரௌண்டிங்ன்றது முன்னுக்கு கோயில் இருக்கிறதால நாங்கள் அந்த டிசைன் பண்ணி அப்படியே யோசித்து செய்தோம். என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு போயிங்களும் கீரைக்குள்ள நாங்கள் அந்த லேண்டை சுத்த வர உள்ள படங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து போட்டு தான் கம்ப்யூட்டரோட இருந்து அணுவணுவாக யோசிப்போம். எப்படி இந்த வீட்டை டிசைன் பண்ணினா எங்கெங்கே டோர் விட்டா எங்கெங்கே என்னென்ன செய்தால் இந்த வீட்டுக்கு மேக்ஸிமம் முடிக்கு மாவட்டம் சூட்டின மாதிரி இந்த வீடு சூப்பர்ஸாக வருமானு சொல்லி ஜோஜி தான் போய்க்கிருக்கோம். நீங்கள் போய்க்கிறதுக்குள்ள எங்களுக்கு இருக்கிற தலையடின்றது பெருசு. அவ்வளோத்துக்கும் மேக்ஸிமம் எங்களோட மூளையை விட்டு யோசிச்சு தான் ஒரு வீட்டு போய்க்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஹேண்ட்ரைனோட இந்த ஹேண்ட்ரைலுக்கு சேர்த்து இந்த 10 mm டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இந்த டெம்பர் கிளாஸ் அடித்தா கூட நீங்கள் கல்லறிஞ்சால் கூட உடைஞ்சு கீழே கொட்டுப்படாது. சும்மா அந்த திருச்சி சின்ன கிராக்ஸாக வரும் மொழியும் கொட்டுப்படாது. இதுதான் இந்த வீட்டுக்கு வந்து முன்னுக்கு 2 பார்க்கையே நீங்கள் பார்க்குற ஃப்ரண்ட் எலிவேஷன். இப்படியே சுற்றினீங்கன்னா இந்த வீட்டின் முன்பக்க பிரம்மாண்டத்தை பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ மேலே வந்து தேர்ட் கிளாஸ் பீமல் கொடுத்து அதுக்கு மேலே கிளாஸ் கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸுக்குள்ள தண்ணி எதுவுமே வராது, வெளிச்சம் மட்டும்தான் வரும். அந்த வெளிச்சம் வந்து முன்பக்கம் வரணும் பண்ணுறதுக்காக அந்த டிஸ்பிளே கொடுத்துருப்போம். அந்த சைட்டால் அது ரூம் என்ட்ரன்ஸாக இருக்கும். அதில் வந்து பால்கனி அங்கே கொடுத்துருப்போம். இந்த பால்கனியால் வந்து இதில் இருக்கக்கூடிய செட்டை போட்டு கொடுத்துருப்போம். ரைட், இன்னும் வாங்க போய்ட்டு நான் மெட்ட பகுதியிலையும் பார்ப்போம். ரெண்டாவது பெட்ரூமுக்கு போக போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு 11x11 பெட்ரூம். இதில் பார்த்தீங்களா 2 விஷயம். இதில் ஒரு சுவிச்சஸ் கொடுத்துருக்கோம், இதுலேயும் சுவிச்சஸ் கொடுத்துருக்கோம். இதில் என்னென்னா இந்த பெட் ஹெட்டை வந்து பெட்டை இப்படி தான் போட போகிறோம். அதாவது கிழக்கு மேற்காக தான் பெட் போட போகிறோம். இந்த பெட்டில் ஹெட் வந்து இங்கே வரும். இதில் இருந்து கொண்டே நீங்கள் பிளாக்கள் சுவிச்சஸ் போடுறதோ இல்லாட்டி
எல்லாம் இந்த லைட்டில் நிப்பாட்டி கூட்டி எல்லா விஷயத்தையுமே இதில் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா. இது ஒரு 2வது பெட்ரூம். வாங்க அடுத்த 3வது பெட்ரூம் பார்ப்போங்க. இது இந்த விசுவலைஸை பார்த்துட்டு வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 3வது பெட்ரூமுக்கு போக போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். ரைட், இப்போ வந்து 3வது பெட்ரூம் வந்து எப்படி கொடுத்துருக்கோம்னு சொன்னால், இதில் வந்து உள்ளே பார்த்துக்கிட்டோம்னா இந்த பெரிய பெட்ரூம் உண்டு. 16x11 சைஸில் பாருங்க. இந்த சீலிங் சைஸ்லாம் அப்படி இருக்காங்க, கர்டின் செலெக்ஷன்லாம் அப்படி செஞ்சு கொண்டுருக்காங்க. இதால் வந்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு இன்னும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கும். இந்த பெட்ரூமோட சேர்த்தே வந்து அட்டாச் பண்ணி பாத்ரூம். இது வந்து ஒரு பெரிய அட்டாச் பாத்ரூம் 8x11. இதை வந்து இதோட விசுவலைஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்புறம் பார்க்கணும். ரைட், இப்போ வந்து இந்த லிவிங் ஹாலில் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பின்பக்கமாகவும் பின்பக்கங்களை வியூ பண்ணுறதுக்கு பின்னுக்கு ஒரு சேர் போட்டு கதைச்சு சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்கோம். அதான் பின்பக்க பால்கனி. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ட்ட இந்த பக்கம் கதவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வெளியில் போகலாம். வாங்க பார்ப்போம். ரைட், இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டின் பின்பக்கம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் வந்து ஒரு 4 சேர்ஸ் போட்டு இதில் டேபிள் போட்டு சந்தோஷமாக இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி, அதில் ஒரு சின்ன ஒரு பாட்டி வைக்கக்கூடிய மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதைக்கூடிய மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இது வந்து வீட்டின் பின்பக்கமாக இருக்கும். இதில் வந்து பாருங்க இந்த கட்டுமானங்களும் பின்பக்கம் அப்படி கொடுத்துருக்கோம்னு சொல்லி ஃப்ளோரில் கொமன் அட்டாச் பாத்ரூம் போகிறோம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள கொமன் அட்டாச் பாத்ரூம். இந்த பால்கனி கதவோட சேர்ந்து இருக்குது. இது இந்த அட்டாச் பாத்ரூம். இது இந்த விசுவலைஸை நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. சரி, என்னதான் நாங்கள் விஷயம் இருந்தாலும் ஒரு சமர வீடு காட்டி உங்களுக்கும் கொஞ்சம் பெருசாக விளக்கம் இருக்காது. உண்மையிலே இந்த வீடு வந்து ஒட்டுமொத்த வீடு பார்த்தீங்கன்னா 5 பெட்ரூம், 2 லிவிங் ஹால், டைனிங் ஏரியா, கிச்சன், 4 அட்டாச் பாத்ரூம், ஓப்பன் சிட்டோர், கார் பார்க், இவ்வளோத்தையும் கொண்ட ஒரு கட்டமைப்புள்ள வீடு. அதை விட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பின்னால் பால்கனி இருக்குது, முன்னால் பால்கனி ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஒட்டுமொத்தத்தில் வந்து ஒரு பிரயோகம் விட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 5 பெட்ரூம் இந்த வீட்டுக்கு இருக்குது. 5 பெட்ரூம், 4 அட்டாச் பாத்ரூம், மற்றும் வந்து பெரிய 2 லிவிங் ஏரியா மேலே வீடு, அதை விட ஓப்பன் சிட்டோர், கார் பார்க். அதை விட மேலே வந்து பாருங்க ரூட் டாப்லாம் அப்படி செஞ்சுருக்கோம். வந்து சூப்பராக இருக்கும். இன் ஃபியூச்சரில் வந்து சோலார் பேனல் போட்டி, ஆரோ பிளான்ட் எல்லாம் போட்டிருக்கோம். வந்து பாருங்க, இப்போ கரிமரம் செய்கிற எல்லா வீட்டுக்குமே நாங்கள் ஆரோ பிளான்ட்டையும் போட்டி கொடுக்குறோம். என்றால் யாழ்ப்பாணத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனையே இந்த கால்சியம். இந்த கால்சியத்தை இல்லாமல் பண்ணி அது வந்து வாட்டர் சப்ளை சர்வீஸ் லைன்களை வந்து கால்சியம் அற்ற நீர் போகல நாங்கள் செய்து கொடுத்த வீட்டின் கொமோட்டாக இருக்கலாம், போல்ஃபிஷனாக இருக்கலாம், கியூபிக்கல் செட்டுகளாக இருக்கலாம், இல்லாட்டி கிச்சன் சிங்காக இருக்கலாம். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கல்சியம் படியாமல் பாதுகாக்கப்படும். அதனால் வந்து நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், மஸ்ட்டாக வந்து அதையும் செய்து கொடுக்குறோம். உங்களோட ரேட்டுகள் அதையும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த வீட்டுக்கு அந்த வேலையை செஞ்சுருக்கோம். அதைத்தான் அடுத்து போக போகிறோம். வாங்க நாங்கள் எங்கே போகிறோம்னா ரூஃப் டாப் போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூஃப் டாப் போகிறோம். இந்த ரூஃப் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் வந்து ஸ்டேர்கேஸுக்கு மேலே வந்து சீலிங் எடுத்துக்கணும். அந்த சீலிங் மேலே ஒரு பிரமாண்டமான லைட் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இந்த லைட் வந்து முதலே வந்து நாங்கள் சொல்லி காட்டியிருப்போம். ஸோ அதே லைட்டை பெரிய கொடுத்துருக்கோம். 3D இந்த வீடு ஒரு மில்லியன், அதாவது 0.01% கூட எதுவுமே நடுவே இருக்காது. அப்படி கட்டியிருக்கோம். அந்த வீட்டை அணுவணுமாக என்னென்ன சின்ன சின்ன டிசைன்கள், டெக்கரேட்டிவ் 3D நாங்கள் கீறினமோ அது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த சீலிங் வந்து நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து இந்த சீலிங்லேயும் இந்த லைட் டிஸ்பிளே பார்க்கலாம். வாங்க இப்போ வந்து நாங்கள் ரூட் டாப் ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் டாப்புக்கு வந்துருக்கோம். இந்த ரூட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் கோஸ்டில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு டேபிள் வச்சு, இப்படி ஒரு டேபிள் வச்சு இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய மாதிரி, கேக் பட்டக்கூடிய மாதிரி, ஒரு சின்ன சின்ன இதுகள் செய்யக்கூடிய மாதிரி இந்த செட்டப்பை நாங்கள் செய்திருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கதிர்கள் எல்லாம் போட்டு நிறைய இடம் வந்து நீங்கள் இருந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு 50 பேர் 60 பேர் கொண்டு ஒரு பார்ட்டி வைக்கக்கூடிய மாதிரி இந்த ரூட் வந்து செட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமே சைட்டோட லைட் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமே அந்த சைட் எல்லாமே லைட்டோட எல்லாம் கொடுத்துருக்கோம்.
இந்த நைட்டில் ஃபோட்டோ விடிங்கன்னு பார்த்தா ஒரு அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அதை விட வந்து வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கோம். இது வந்து இதில் இருந்து பார்த்தா இதில் வந்து 2 இடம். இதில் பார்த்தீங்கன்னு இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அங்கே அதை காட்டும் போது அந்த இடத்துல இல்லை நீங்கள் அங்கே வாங்க. இதில் வந்து அந்த இடத்துல வந்து டேபிள் வச்சு ஒரு பர்த்டேயோ அல்லது என்ன ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கும் ஒரு சிறப்பாக இந்த இடத்த அமைச்சிருக்கோம். அதுக்குரிய ஒரு ஸ்டோர் மாதிரி ஒன்று கட்டி கொடுத்துருக்கோம். பாருங்கள், இதுக்குள்ளே நாங்கள் செய்திருக்கோம். ஸோ இது பூட்டியிருக்கு என்ன பரவாயில்ல. இது வந்து ஒரு ஸ்டோர் மாதிரி ரூம் உண்டு. அது ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் உண்டு. இதுக்குள்ளே ஆர்வ பிளானும் கொடுத்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் வைக்கக்கூடிய இடத்துக்கு தேவையான தளவாடங்கள், கதிர்கள், தேவையான சாமான்லாம் இதில் ஸ்டோர் பண்ணலாம். அதை விட இந்த ஆர்வ பிளான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஆர்வ பிளான் இதுக்கெல்லாம் வச்சு பூட்டியிருக்கிறோம். இதுக்குள்ளே வந்து கேல்சியத்தை ரிமூவ் பண்ணி இந்த வாட்டர் டேங்க் இதுக்கு தண்ணியை வந்து மேலே ஏற்றுது. இந்த வாட்டர் டேங்க் வந்து 2 டிவைட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒன்று வந்து தண்ணியை இது இங்கே எடுத்து ஃபில்டர் பண்ணி மற்ற டேங்குகள் ஏற்றும். அப்போ கேல்சியம் என்ற தண்ணி வந்து இல்லாடமே போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டோர் ரூமாகவும் செய்து ஆர்வ பிளான் ரூமாகவும் செய்யணும். ஒரு கூல் பண்ண இதை கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ரூப் டாப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இந்த விசுவலைஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் இந்த ஸ்டோரை பார்த்தீங்கன்னா நல்ல அழகான காட்சிகள், அதாவது யாழ்ப்பாணம் நாயகர் காட்சியில் அழகான காட்சியில் பார்க்கலாம். ஆலய சூழலோடு சேர்ந்து ஒரு அமைதியான ஒரு சிறப்பான இடம், ஒரு மிகவும் வாழ தகுதி உள்ள ஒரு சூப்பர் இடம் வந்து இந்த இடம். பாருங்கள், இது எப்படி யூஸ் பண்ணிருக்கோம். இதுதான் இந்த சரௌண்டிங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சரௌண்டிங் எப்படி இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்கும். ரைட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த சில பேனல் லைட்லாம் அடிச்சிருக்க வேண்டிய இதில் போட்டிங்க நைட் வியூ போட்டிங்கன்னா தண்ணி ஒன்று தராங்க. இதில் மேலே வந்து டெம்பர் கிளாஸ் போட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தண்ணி ஒன்றும் பெறாது. சைட்டால் வடிஞ்சால் கூட இந்த இடம் பார்த்தீங்கன்னா மற்ற இந்த ஃப்ளோரை விட நாங்கள் ஒரு 1.5 ஏற்றிருக்கோம். இதுக்கு தண்ணி வராமல் இருக்கிறது. ரைட். இப்போ ஒட்டுமொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் அழகாச்சுன்னா ரூட் டாப்ன்றத விட மொட்டை மாடின்னு சொன்னால் இல்லை இருக்குன்னு. ரைட். மொட்டை மாடி இந்த பக்கத்தில் வந்து எல்லா சரௌண்டிங் வீட்டுடைய சுற்று வர உள்ள எல்லா சரௌண்டிங்கும் நீங்கள் பார்க்கலாம். அதோட வந்து வீட்டுக்கு சுத்த வர முழுடம் சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம். அதை விட வந்து எல்லா ரூம்ஸுக்கும் ஏசி கொடுத்துருக்கோம். எல்லா லிவிங் ஏரியாவுக்கு ஏசி கொடுத்துருக்கு. ஒட்டுமொத்தத்தில் ஒரு சிறப்பான வசதியோட உள்ளுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இதில் விசுவலைஸை பாருங்க. இருந்துக்கும் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். முக்கியமான இடம்னு சொல்லிக்கல வீட்டுக்காரோட சேர்ந்து கதைக்கு அப்புறம் இதான் ஒரு மிக முக்கியமான ஒரு கம்பெனிக்கும் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனை எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குற இடம் வந்து இந்த இடம் தான். மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். உண்மையாக வந்து நாங்கள் வீட்டு ஓனர்ஸும் இன்றைக்கு தான் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். நீங்கள் கிணவருக்கு தெரியுமோ தெரியாது. ஆனால் உண்மையிலே வந்து இந்த வீடு வந்து கட்டி முடிஞ்சு முதல் இந்த வீட்டில் வந்து நாங்கள் இவையில் நான் பலதரம் வந்து அவைன்ற இடத்துலேயே வந்து சந்திச்சிருந்தாலும் கூட ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்து எங்கள்கிட்ட இந்த வீடை கட்ட தந்து இன்றைக்கு வந்து ஹேண்டிங் ஒரு செரிமனிக்கு வந்திருக்கணும். உண்மையிலே வந்து இந்த கிளைண்ட்டோட நாங்கள் நிறைய கதைக்க இருக்கும். என்னென்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு கிளைண்ட்டுமே எங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு அனுபவங்களையும் ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரிவிக்கணும். ஆனால் அதில் வந்து இவை வந்து ஒரு மிகவும் ஸ்பெஷல். என்னென்னு சொன்னால் அந்த எங்கள் மீது வச்சிருந்த அந்த நம்பிக்கை வந்து ஒரு காலமே வந்து எங்களை வேலை செய்ய விட்டு அதாவது ஒரு நம்பிக்கையினமாக வந்து எங்களோட ஒரு பழகினது சரித்திரமே இல்லை. அப்படி ஒரு மிகவும் நம்பிக்கையோட வந்த கிளைண்ட். உண்மையாக வந்து அந்த வகையில் வந்து கரிஞரிங் ஆகிய நாங்கள் வந்து இன்றைக்குமே வந்து அருண் தனு தம்பதிகளுக்கு வந்து எப்பவும் நாங்கள் நன்றி கடனாக இருப்போம். ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம். ரைட். அவையே தான் இப்போ உங்களுக்கு பிரேமில் காட்டப்போகிறோம். ஏற வேண்டிய ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அவரை மூத்த பார்க்க ஆசைப்படுவீங்க. வாங்கவே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வணக்கம் கரியண்ணா. வணக்கம் அக்கா. உண்மையில நான் என்னென்னா முதல் ஃபேஸ்புக் மூலம் தான் கரியண்ணாவை கண்டுபிடிச்சேன். நான் பேருந்து வந்து அவர் லண்டனுக்கு ஒரு விசிட்டாக வந்திருந்தவர், ஒரு வியாபார ரீதியான விசிட்டாக. ஸோ அந்த விசிட்டில் அவரை கண்டு அவர்கிட்ட ஒரு தொலைபேசி நம்பரை எடுத்து நான் ட்ரை பண்ணி அடித்தேன். நான் தெரியும் அவர் ஒரு பிஸியான இதில் வந்தாலும் நான் அடித்த உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணி உடனே கேட்டு உங்களுக்கு எப்படியான வீடு வேணும், என்ன மாதிரியான வீடு வேணுமெண்டு. அப்போ நான் சொன்னேன் இப்படியான அமைப்பில் வேணுமெண்டு. அதுக்கேற்றபடி அவர்கிட்ட டீமோட கதைச்சு எங்களுக்கு ஒரு 3D மூலமாக 2-3 ஹவுஸ் அனுப்பியிருந்தவர். நாங்கள் அதில் செலக்ட் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச இந்த ஹவுஸை நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். அப்படித்தான் நான் அவரை அறிமுகப்படுத்தினேன். தேங்க்யூ ஸோ மச் அருண். உண்மையாக வந்து என்னோட அணுகி இப்போ இந்த நாங்கள் அதுக்கு பிறகு வந்து எங்களோட
ஸ்டாஃபோட நான் கண்டெக்ட் பண்ணி விட்டு அவையெல்லாம் ட்ராயிங்கெல்லாம் கீறி அந்த ட்ராயிங்கெல்லாம் கீறி முடித்த பிறகு ஃபைனலாக வந்து கண்ட்ராக்ட் எக்ரிமெண்ட் சைன் பண்ணி இந்த வீடு ஒரு நம்பிக்கையோட எப்படி தந்துச்சினமோ அது மாதிரியே இந்த இறுதி வரைக்கும் எங்களுக்கு ஆரம்பத்தில் அவையோட உறவு எப்படி இருந்துச்சோ இன்று வரைக்கும் அதே மாதிரி தான் அந்த உறவு இருக்கு. என்னென்னா அவ்வளவுத்துக்கு இன்றைக்குமே எங்களுக்குள்ள இந்த பழக்க வழக்கங்கள் நீட்டாகவும் டிசிப்ளினாகவும் இருந்துச்சு. எங்களை 100 நம்பிக்கை வச்சு நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்களும் இருந்து அந்த வீட்டை வந்து சரியான முறையில் 100 முடிக்கணும்னு சொல்லி ஒரு அவாவோட அந்த வீட்டை நாங்கள் முடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லை இந்த 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 இடத்துல வந்து இங்கே வந்து பாடுபட்டு வேலை செய்த எங்களோட டிஓஸாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த வீட்டை டிசைன் பண்ண எங்களோட செல்வியாக இருக்கலாம், இல்லாட்டி எங்களோட 3D டிசைனர்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்து நாங்கள் நன்றி உறவு கடமைப்பட்டிருக்கோம். அதோட வந்து உங்களுக்கு தெரியும், நான் நடுவே சொல்லுவேன் வந்து ஒரு வீட்டை முடிக்கிறன்றது சாதாரண விளையாட்டு இல்லை. அது வந்து எப்போவுமே வந்து ஒரு தாய் பிள்ளையை பிரசவிச்சதுக்கு ஈக்குவல்னு சொல்லி அவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதுக்கு பின்னால் அவ்வளோ தியாகங்கள் இருக்கும். உண்மையிலே வந்து நாங்கள் டிசைன் அண்ட் பில் கான்ட்ராக்ட் நாங்கள்லாம் கன்சல்டன்சி, அதோட நாங்கள்லாம் கான்ட்ராக்ட் வேறு. உண்மையிலே வந்து அப்படியான ஒரு கான்ட்ராக்ட் தரைக்க கிளைண்ட்டுக்கு வந்து எப்போவுமே எங்களுக்கு ஒரு 100% நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இன்றைக்குமே இந்த இடத்துலையும் வந்து ஒரு இடத்துலையும் விளக்காமல் நான் 3-4 தரம் வந்து அந்த வீட்டையும் லண்டனுக்கு போயிருக்கிறேன், பழகிருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு உறவாக வந்து ஒரு ஃபீல் பண்ணி தான் இந்த வீட்டை செஞ்சினாங்க. சரி, நாங்கள் உண்மையாக வந்து இன்னொரு விஷயம் நாங்கள் அருணா கேட்கணும்னு சொன்னால், உங்களுக்கு இப்போ 3Dயில் பார்த்த மாதிரி இந்த வீடு இருக்கா, இல்லாட்டி நாங்கள் தந்த ப்ராமிஸ் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கான்னு கேட்போம். உங்களால் அடுத்த வழியை கட்டாயம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. 3Dயில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த வீடு எங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ளது. சொன்னபடி ஒவ்வொரு ஒர்க்கும், அதான் நீங்கள் 3Dயில் பார்க்க கூட சில ஒர்க்குகள் உங்களுக்கு தெரியாது. சிலவளை பார்க்கலாம் 3D தான் பெட்டராக வேண்டும், என்ன பொறுத்தவரை இல்லை, நேரே வந்து பார்க்காது இன்னும் பெட்டராக இருக்குது. சில ஒர்க்கில் சில நுட்ப வேலைகள் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஆஸ் எ ஹரியை இன்னொரு கிளைண்ட்டுக்கு. கட்டாயம் என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுருக்குறாங்க, நான் நம்பரை கொடுத்து கரியானோட கதைச்சி இருக்கிறோம். ஸோ ஏன்னு சொன்னால் அதான் சொல்கிறது, இப்போ சில பேர் வந்து கீறி தருவாங்க, இப்போ வந்து பார்த்தா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, கீறினை விட பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு நல்லொரு வீட்டை எங்களுக்கு அமைச்சு தந்திருக்கிறார். எதிர்பார்த்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இப்போ இதில் வந்து வேலையாளர் இருக்கிறாங்க. அதில் நான் தேங்க்ஸ் சொல்ல வேணும் அஜய்க்கு. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது. அவர் உண்மையிலே அதை வடிவாக எடுத்து நல்ல விதத்தில் செய்திருக்கிறார். அவர் இனிமேலும் வேறு ப்ராஜெக்டை கரியரோட செய்து முன்னுக்கு வரணுமென்னு நான் வாழ்த்துறேன். அதே மாதிரி ரோஷான், அவர் ஒரு கடைசி 1 மந்தில் தான் வந்து இதில் வந்தவர். அதுவும் செல்வியாக்கா காண்டி நான் உண்மையில் மறந்துட்டேன். செல்வியாக்காவை என்னோட சொல்கிறேன், இப்போ ஒரு பேபி கிடைச்சிருக்கு, ஹாப்பி. ஆனால் அந்த பேபியை விட இதே ஒரு பேபியை அவள் பார்த்துருக்கா. கரியட்டா சொன்ன மாதிரி தான் ஒரு பேபியை 10 மாதம் சுமக்கிற விட அவள் இதை 10 மாதம் சுமந்துருக்கிறா தண்டை பேபியோட. நான் நினைக்கிறேன் அவாக்கு இது ஒரு செகண்ட் பேபியாக இருக்கும். அந்த பேபி இந்த பேபி நான் எதிர்பார்க்குறேன். உண்மையில் ஃபோன் அடித்தா நான் அப்போ கரியண்ணா கேட்பேன், கரியண்ணா என்ன கரியண்ணா இங்கே உங்கள் 1 மணி என்ன செல்வியாக்கா படுக்கே இல்லையோண்டா கரியண்ணா சொல்லுவார், இல்லை அவள் 24 இயங்குவா, அவள் உடனே எடுத்து போட்டு என்ன கேட்டாலும் உடனே ஆன்சர் பண்ணுறது உண்மையிலே இயலாது. கரியண்ணா பிஸியாக இருந்தாலும் அந்த டீம் வந்து உண்மையிலே சரியான ஒரு சப்போர்ட்டிவ் இது இருக்க வேணும். இருந்தால் தான் அவரும் முன்னேறலாம், அவர் கீழே இருக்கிறார்களும் முன்னேறி போகலாம். உண்மையிலே நன்றி கரியண்ணா, நீங்கள் சொன்னபடி எங்களுக்கு இந்த வீட்டை அமைச்சு தந்துடுறீங்க. இந்த பிள்ளைகள் சரி நாங்கள் சரி எப்பவும் இங்கே வந்து இருக்க உங்களை நினைப்போம். கட்டாயம் மற்றவங்களோட கதைப்போம். கட்டாயம் நீங்கள் நேபர்ஸ் வேறு. அப்போ உண்மையில் நாங்கள் இங்கே வரைக்கும் நாங்கள் என்னென்னு சொன்னோம், உண்மையில் ஒரு கதைக்கு இப்போ நாளைக்கு வந்து கேட்பாங்க கட்டாயம் யார் கட்டினு சொன்னால் நாங்கள் ஒரு தெம்பாக சொல்லுவோம், ஓகே இது ஹரி இன்ஜினியால் கட்டப்பட்டதுன்றே பார்க்குறவனுக்கு மேலே அடுத்த சந்தோஷம் பெறும். ரைட். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் தினமும் நேரில் போய் வீட்டை நான் பார்த்துருக்கேன். ஒரு 3-4 தடவை ஒரு சகோதரமாக ஒரு தங்கச்சியாக மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவையும் கேட்போம், தினமும் கேட்போம். ரைட், இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இல்லாட்டி நாங்கள் தந்த வீட்டை இல்லாட்டி நாங்கள் தந்த திருடி மாதிரி வீடு அமைஞ்சிருக்கோண்டு அவையும் கேட்போம் என்ன மாதிரி சொல்லி. கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. நாங்கள் நினைச்சதை விட உண்மையாக வீடு நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் யாதவனா. மற்றது வந்து ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு சகோதரத்துக்கு மேலால் என்னையும் என் கணவரையும் நீங்கள் வாங்கோ, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்ன்றது வந்து பிஸ்னஸையும் தாண்டின ஒரு உறவு. அது வந்து உண்மையாக சக்தியை காக்கும் யாதவனாக்கும் பெரிய ஒரு தேங்க்ஸ். தேங்க்யூ சார். இல்லை இன்றைக்கு இதோட மட்டும் இந்த உறவில் நிற்கிறேன். இல்லை நாங்கள் இந்த தொழில் வாங்கின அப்புறம் எங்களுக்கு நாங்கள் மனிதர்களை சம்பாதிச்சதான் கூட. நான் சக்தி சொல்லுவேன், ஐரோப்பா ஃபுல்லாக எனக்கு வீடு இருக்குன்னு சொல்லி நான் பில் கட்டுறையில், நான் கட்டையில் இல்லாட்டி நான் கவுன்சில் பில் ஒன்றும் கட்டுறையில். ஆனால் உலகம் முழுக்க போனால் எனக்கு அடிச்சு எங்கள் வீட்டு எல்லாம் உலகம் முழுக்க வீடு. ஸோ இது வந்து மனித மனங்களை வந்தால் தான் இந்த உலகத்தில் வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ
எல்லாரோடையும் நாங்கள் ஹேர்ட் பண்ணாமல் எல்லாரோடையும் அனுசரித்து அன்பு தான் இந்த உலகத்தை ஆளுமண்டுவார்கள். ஸோ அதில் வந்து உண்மையாக கிடைச்ச அடுத்த அன்புள்ளவங்கள்லாம் அருணும் தனவும் எங்களுக்கு கிடைச்ச நல்ல உறவு. ஸோ இந்த ப்ரொஜெக்டோட எங்களோட உறவுகள் நிற்க போகிறதில்ல. இன்றைக்கும் நாங்கள் எங்களோட உறவுன்றது நீடித்து நிலைக்கும். ஸோ நாங்களும் லண்டனுக்கு போனாவிட்ட போவோம், அதுபோல் அவையும் எங்கள்கிட்ட வரணும் கட்டாயம். ஸோ உண்மையாக வந்து இந்த வீடு இப்படி ஒரு வந்திருக்குன்னு சொன்னால் அவைண்ட மனம்போல் மாளிகை என்று சொல்லுவாங்க. அந்த நல்ல மனசுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ஒரு வீடு அமைகிறது அல்லாட்டி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் அமைகிறது அவரவர் செய்த பூர்வ புண்ணிய பலன் என்று சொல்லுவாங்க. உண்மையாக வந்து நான் நிறைய ஆளோட பழகிறேன், நிறைய மனித மனங்களோடு நான் பழகிறேன். ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன் நல்ல மனம் நல்ல உள்ளம். ஸோ அது கிடைச்ச இந்த மாண்புமிக்க இந்த வீட்டில் அவன் நீண்ட காலம் நீண்ட ஆளோட சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். ரைட், நாங்கள் தங்க வச்சுட்டு கதைப்போம். ரைட், எப்படிமா வீடு ஓகேயா? பிள்ளைய பிடிச்சிருக்கா வீடு? ரைட், அப்போ நீங்கள் இனிமேல் லண்டன்லேருந்து வந்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடு அப்பா கட்டி தந்துட்டேன். யாருக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ணணும் போஸ்டா? நீங்கள் அப்பாவுக்கு. இது வந்து உங்களுக்கு அப்பா தந்த கிஃப்ட். ரைட், சரி, உங்களுக்கு இப்போ நீங்கள் தான் இந்த வீடு ஆள போகிறீங்க இன் ஃபியூச்சரில் என்ன இப்போ ஆள போகிற ராணி. ஸோ நானும் இந்த மாதிரி ராணியை நான் வந்துட்டு ஸோ அப்பாண்ட செல்ல பிள்ளையா அம்மாண்ட செல்ல பிள்ளையா நீங்கள்? அப்பாண்ட. ரைட், அடிச்சுட்டா பொது வழியிலே வெளுத்து விட்டா. அப்போ பிள்ளை ஓகே அம்மா தானே என்ன? சரி, ரைட். அப்போ இப்போ வீடு பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? எப்படி இருக்குது ஃபீல்? நல்லா இருக்குது. நல்ல வடிவாக இருக்கா? தேங்க்யூ ஸோ மச் உங்களோட இந்த ஒத்துழைப்புக்கு. வீடு கட்டிக்க நாங்கள் பழகின காலம். இது ஒரு வண்டியில் முடிகிற பிஸ்னஸ் இல்லை. இந்த பிஸ்னஸ்ன்றது ஒரு கிளைண்ட்டு நாங்கள் 15, 14, 12 மாதம் நீடித்து பயணிக்க வேண்டிய ஒரு பிஸ்னஸ். உண்மையாக வந்து இந்த இடங்களில் வந்து கிளைண்ட் எங்களை நம்பணும், நாங்கள் கிளைண்ட்டுக்கு உயிரை கொடுத்து வேலை செய்யணும். இந்த விஷயங்கள்லாம் ஒரு விஷயத்தை கடைசி வரைக்கும் கொண்டு ஒப்பேற்றும் அந்த விஷயத்தில் அருணோட தனுவோட நாங்கள் பர்ஃபெக்டாக ஓடிடுறோம். அதே போல் உண்மையாக நல்ல உள்ளம் அவைண்ட அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரம் வாய்ந்திருக்கோம். அந்த ஆத்ம திருப்தியோட அடுத்த வீடியோவை நாங்கள் செய்ய போகிற முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் கீ ஹேண்டிங் ஒரு செய்ய போகிறோம். வாங்குவோம் அதை பார்ப்போம். சரியா? ரைட், இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். கீ ஹேண்டிங் ஒரு செரிமனி வந்து இதில் வந்து கீ ஹேண்டிங் ஒரு செரிமனி செய்ய முன்னும் நாங்கள் சிலரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த என்ன மாதிரி சொன்னால் இப்போ அருணுடைய அப்பா அம்மா நிற்கணும். ஸோ அங்கள் ஆண்டியாக்கள் அதில் நிற்கணும். மற்றது வந்து தனுடைய அம்மா அப்பா நிற்கணும். ஸோ இவையெல்லாம் நீங்கள் நோவலாண்டே தான் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து எல்லோரையும் சேர்த்து அவையிட்ட குடும்பமே உண்மையாக ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கட்டின வீடுன்னு சொல்லணும். எல்லார்ட்டையும் இன்வால்வ்மெண்ட்டே இந்த வீடு கட்டுகளிலிருந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அன்பை அணுகி எங்களோட கதைச்சி விஷயங்களை அணுகிறதுல வந்து எல்லார்ட்ட பங்களிப்பும் எங்களோட இருந்தது. அதனால் வந்து நாங்கள் எல்லோரையும் சேர்த்து இதில் வச்சு கொடுக்குறதுல சரியான சந்தோஷம். இந்த வீட்டில் வந்து இருக்க போகிற அணு தம்பதிகள் அவைன்ற பிள்ளைகள் அவைன்ற அப்பா அம்மா எல்லாருமே நீண்ட காலம் நீண்ட ஆயுளோட சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று ஒரு வெளிச்சகரமான மங்களகரமான வாழ்க்கை வாழணும் என்று வாழ்த்தி வணங்கி இந்த கீயை வந்து கரிஞர் நிறுவனம் சார்பாக நாங்கள் அவையிட்ட ஒப்படைக்கிறோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா காணொலி நிறைவு கட்டத்தை அடைஞ்சிருக்கோம். உண்மையாக வந்து ஸோ இந்த வீட்டின் காணொலி எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சந்தோஷமாக வந்து இதை இருப்பீங்க. பார்க்குறது மட்டும் இல்லை, ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை பெல் ஐக்கானே போடுங்க. ரைட், ஓகே. அடுத்த காணொலியில் வீடு இன்னொரு அடுத்தடுத்த வீடுகள் தொடர்ச்சியாக ஹேண்டிங் ஓவர் செய்ய போகிறோம். ஸோ அடுத்த காணொலியில் வந்து சந்திக்கும் பெற விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஓகே, ரைட்.